வா செம்மையா இருக்கா? இங்க வாடா. Hey, you want more speed? Yes, yes. என்ன இது அலாரம் அடிக்குது? இன்னைக்கு தொலைஞ்சா நீ என் பணத்து மேல கை வைக்கிற திருட்டு போயில. அன்னைக்கு டியூட்டியில் இருந்தவங்க எல்லாரையும் நான் பார்க்கணும். ஓகே சார். ஸ்டேஷன்ஸில் இல்லாமல் வேற எங்கேயாவது சிக்னலில் வண்டியை நிறுத்துனீங்களா? இல்லை சார், வண்டியை எங்கேயுமே நிறுத்தல, ஸ்டேஷனில் மட்டும்தான் சார் நிறுத்தினேன். வண்டி இங்கே ஸ்டேஷனுக்கு வந்ததும் பார்சல் வேகனை ஓப்பன் பண்ணது யாரு? நான் தான் சார். நீ திறக்கும்போது ஏற்கனவே பூட்டை யாராச்சும் உடைக்க ட்ரை பண்ண அட்டெம்ப்ட் ஏதாச்சும் தெரிஞ்சுதா? இல்லை சார், எந்த விதமான டேமேஜும் இல்லை. லாக் பண்ணது கிளியராக இருந்துச்சு சார். பணத்தை கொண்டு வந்த RBI பாக்ஸ் எங்கேயாச்சும் கிடச்சதா? இல்லை சார், மைசூர்லேருந்து வந்த இந்த ட்ரெயினில் ரன்னிங்கில் ஹோல்ட் பண்ணணும்னா மேலே எலக்ட்ரிக் லைன் இல்லாத சேலம் டு விருத்தாச்சலம் ட்ராக்கில் தான் அது பாசிபிள். ஸோ நம்மளுடைய ஸ்குவாடு இனிஷியல் என்கொயரிக்காக அங்கே போயிருக்காங்க சார். அந்த பணப்பெட்டியோட வந்த மற்ற பார்சல் எல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க? ஐயா அது அப்பவே டெலிவரி பண்ணியாச்சு ஐயா. கொடுத்தாச்சா? ஆமாங்க. லோடிங் அப்போ ஒவ்வொரு பார்சல்லையும் என்ன இருந்துச்சு, கடைசியாக டெலிவரிக்காக அன்லோட் பண்ணுறப்போ அந்த பார்சல் எந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்ற CSO ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இருக்கா? இல்லைங்க ஐயா. ஒரு கிரைம் ஸ்பாட்டோட க்ளோஸ் ரேடியஸில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டும் லெவல் 1 இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம கஸ்டடியில் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் கிராஸ் செக்ஷன் ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களால தாயா அதர் ஸ்டேட்லேருந்து கொள்ளடிக்க தைரியமாக இங்கே வரானுங்க. இம்பசில்ஸ். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. டெலிவரி எடுத்து போன அத்தனை ஆளுங்களும் என்னுடைய அடுத்த என்கொயரிக்கு ரெசிப்டோட வந்தாகணும். இட்ஸ் மை சிவியர் வார்னிங். புரியுதா ஐயா? ஜாகிரதை, தொலைச்சிருவோம்.
பையனை பற்றி தான் ஏற்கனவே தெரியும்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்ககிட்ட விடுறீங்க? இப்படியே பொறுக்கிட்டு இருந்தா என்னைக்கு தான் தொழிலை கத்துக்கிறது? இப்படி சின்ன சின்ன அமௌண்ட் அனுப்பி பழக்கம்னு நினைச்சேன். தருதலை இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்குது. அப்படி என்னடா உனக்கு அசால்ட்? என் தொழிலுக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான். அதை வச்சு தான் நான் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன். அந்த நம்பிக்கையும் என் மேல இருக்கிற பயத்தையும் கெடுத்து என் ஹவாலா தொழிலையே காலி பண்ணணும்னு எவனோ திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்கான். என் காசுல கை வச்ச அந்த திருட்டு நாயை கண்டுபிடிச்சு நடு ரோட்ல கொடுத்தணும். கார்த்தி சார், உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். தியா, come in. தியா, திஸ் இஸ் மிஸ்டர் ஜமாலுதீன் அண்ட் எஸ் சன் மாலிக், என்னுடைய லாங் டைம் கிளைண்ட். எந்த ஒரு முக்கியமான பிரச்சனைனாலும் நம்மக்கிட்ட தான் வருவார். இப்போ ஒரு மேஜர் இஷ்யூ. பிரச்சனை முடிஞ்சிட்டு தான் நினச்சிங்க பாய். உங்கள் கேஸை ஹேண்டில் பண்ண போகிறது தியா தான். கார்த்தி சார், நான் தொழில் ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு பிறந்திருக்கவே மாட்டான். இவகிட்ட போய் என் பிரச்சனையை விடுறீங்க. இவளுக்கு வேலை கற்றுக் கொடுக்கறதுக்கு என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க. என் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கையை விட அவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அதிகம். இன்றைக்கி என்னோட ஏஜென்சியை தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஏஜென்சியாக மாற்றினது தியா தான். பாருங்கள் பாய், கேஸ் முடியும் போது தான் அவளுடைய இன்டெலிஜென்சியை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகேம்மா, யூ கேரி ஆன். எஸ் சார். மூவிங் ட்ரெயின்லேருந்து கிட்டத்தட்ட 20 மீட்டர் தூரத்துக்கு பொட்டியை தூக்கி போட்டிருக்கான்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கணும். மோரோவர், பொட்டி நசுங்கி இருக்கிற விதத்தை பார்த்தா பணத்தை எடுத்துக்கிட்டு எம்டி பாக்ஸை தான் தூக்கி போட்ட மாதிரி தெரியுது. ஆமாம் ஸோ இருக்கலாம். கொள்ளையடிச்சவன் பணத்தை அவனே கையில் எடுத்துக்கிட்டு சென்னை வரைக்கும் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெயினில் வந்த பார்சலை எதுலையாச்சும் மாற்றி விட்டுட்டு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பார்சல் எடுத்துருக்கணும். 2 சான்ஸ் தான். அந்த கோச்சில் வந்த எல்லா பார்சலோட டீட்டெயில்ஸையும் அதை எடுத்துகிட்டு போனவங்க அட்ரஸையும் எடுங்க. ஓகே சார், சூப்பர் சார். நீங்க கிளம்பின டைம், கொள்ளடிக்கப்பட்ட ஏரியா, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே. பட் கார் ரன்னிங்ல இருக்கும்போது டிக்கியை திறந்து ஒருத்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றது நம்ப முடியலையே. உங்க காரை நான் பார்க்கணும். வண்டி மூமெண்ட்ல இருக்கும்போது டிக்கில தான் சவுண்ட் கேட்டுச்சு. கார்ல என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள பேக் எடுத்து எஸ்கேப் போயிட்டான். இங்கதான். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம பக்காவா ரன்னிங்லேயே தூக்கியிருக்கான். ரியலி a great job. என்னது கிரேட் ஜாபா? என்னோட பணத்தை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னு வந்து நிற்கிறேன். அவன் சூப்பராக அடிச்சுட்டு போயிட்டான்னு என்கிட்ட பெருமையாக பேசுகிறேன். அவன் திறமையை பார்த்து என்னால பாராட்டாம இருக்க முடியல. டிக்கி ஓப்பன் ஆகி மேலே தூக்கிறதுக்காக ரிமோட் பாம்பையும் அலாம் அடிக்காம இருக்கிறதுக்காக பிஎல்சியில் ஃபியூஸ் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கான். ஆனால் ஃபியூஸ் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் உங்கள் பிள்ளைக்கு காசு போன விஷயம் அங்கேயே தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா தலைவருக்கு சென்னை வந்த அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கானவனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக கொள்ள அடிக்க முடியும். அதோட பல வருஷமாக இந்த திருட்டு வேலையில் இருக்கிறவனால தான் இதை பண்ண முடியும். இது தொழில் போட்டியில் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் தொழிலில் காலி பண்ணோன்னு நினச்சிருந்தா அவனோட பிளான் வேற மாதிரி இருந்திருக்கும். உங்களை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தன் தான் இந்த பணத்தை எடுத்துருக்கணும். பயங்கர சுத்தல்ல விடுறான். நிச்சயமாக இவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்க போகிறான். அவனை எந்த ரூட்ல போய் பிடிக்க போறேன்னு தெரியல. பட் we'll catch him soon. தியா, என்ன இந்த பக்கம்? கேஸ் விஷயமா வந்து. ஓ அப்படியா? சார், அன்றைக்கி பார்சல் கோச்சில் வந்த எல்லா அட்ரஸையும் செக் பண்ணியாச்சு சார். எல்லாமே கரெக்ட் தான். இது ஒன்று தான் பாக்கி. ஃபேக் அட்ரஸ். கிரேட் எஸ்கேப் சார். எக்மோர் ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் Okay, sir. பண்ணுங்க. பார்த்துக்கிறேன். ரைட் அவே. ஜூம் இன் பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுல நீ தான் அந்த பார்சல் எடுத்து போய் டெலிவரி பண்ணியிருக்க. இதுக்கு முன்னாடி யாருக்காவது இப்படி டெலிவரி பண்ணியிருக்க? இல்லை சார். அவன் எப்படி இருந்தான்? அவன் ஹெல்மெட் போட்டுக்கின்னு மொத்தமாக மூஞ்சி மூடின்னு இருந்தான் சார். சார், சொல்லுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணதில் அக்யூஸ்ட் போர்ட்டல் மூலமாக தான் பணத்தை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அவன் வந்த பைக்கோட நம்பர் பிளேட் கூட ஃபேக் சார். அந்த போர்ட்டலையும் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு சார். அவனுக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அக்யூஸ்ட் எந்த ரூட்ல டிராவல் பண்ணிருக்கான்னு ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். என்ன புக்கில் காசு தேடிட்டு இருக்கியா? சார் வெளியில போயிருக்காரு.
சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்ன முன்னாடி பார்த்திருக்கியா இல்லையா? நீ கேஸ் கொடுத்த நாள்ல இருந்து இது வரைக்கும் உன்னோட மேக்கப் கூட கலையல. காசை பத்தியோ அடிச்சவனை பத்தியோ ஒரு இளவும் கண்டுபிடிக்கல. என்ன கிழிச்சிட்டு இருக்க நீ? இது ஒன்றும் மை போட்டு பார்க்குற வேலை இல்லை. எப்போ ஆள் கிடைப்பா, என்னைக்கு பணம் கிடைக்கும்னு சொல்றதுக்கு. என்னோட மேக்கப் பத்தி பேசுற நீங்க அன்னைக்கு இந்த கேஸ் என்கிட்ட ஒப்படைக்கும் போது சில உண்மைகளையும் சேர்த்து ஒப்படைச்சிருக்கணும். இல்லனா எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நாங்க வேலை பார்க்க முடியும். அதான் நானும் கேட்கறேன். என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? இவ்வளவு நாளா என்னத்தை புடுங்குனீங்க? இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள கண்டுபிடிக்கலன்னா இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். எங்களுக்கு டைம் கொடுக்கறது இருக்கட்டும். உங்க பின்னாடி நின்னுட்டு என்ன முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரே உங்க உத்தம புத்திரன், அவரை முதல்ல மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லுங்க. இல்லனா உங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. டேய், ஒழுங்கா சொல்லி தொலையேண்டா. நான் என்ன சொல்லணும் இப்போ? உங்க கார்ல கடந்த இந்த நெயில் யாரோடதுன்னு சொல்லுங்க. மட்னண்டா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். மாடு போய் தொலை வேண்டியதாண்டா. டேய் போறோம். வாடா. வாடா. டேய். சொல்ல அடிச்சிட்டே இருக்க. முடியா? சார், இந்த ஆள் வண்ணாரப்பேட்டை பூ மார்க்கெட்டு கிட்ட கள்ள நோட்டோட சுத்திட்டு இருந்தா சார். அதான் கூட்டிட்டு வந்தேன். மரியாதையா உண்மையை சொல்லிட்டீனா பிரச்சனை இதோட முடிஞ்சிரும். இல்ல உள்ள வச்சு வெளுத்துருவேன். இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, நான் எந்த தப்பு பண்ணலையா. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையா சார்? மூக்கிழம்பு நொறுங்குற அளவுக்கு டிரைவரை போட்டு அடிச்சிருக்கான். உங்க ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் எஃப்ஐஆர் போடாம உட்கார வச்சிருக்கிறேன். அடிபட்டவன் ஹாஸ்பிட்டல்ல சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டான். சார் பார்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் வராத மாதிரி பண்ணுங்க சார். உங்களால சேஃப்கார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல பிரச்சனை எங்களுக்கு தான். இன்ஸ்பெக்டர் வந்தா சொல்லிட்டு கூட்டு போங்க. உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு தான் நல்லது. உண்மையை தான் சொல்றேன். இந்த நோட்டை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. வண்ணாரப்பேட்டை பூக்கடைக்காரங்கிட்ட தான் வாங்கினேன். பூக்கடைக்காரங்கிட்ட உனக்கு என்ன டீலிங்க? என்ன கதவுறியா? நெசமாதான் சொல்றேன். பார்த்து கட்டின வீட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்காக அடமானம் போட்டு அவங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கினேன். முதல்ல மங்களகரமா இருக்கட்டுமே அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஐயர் வீட்டுக்கு போறப்போ தையானா மாட்டிக்கிட்டு 50,000 கொடுத்து 1 லட்சம் வாங்கினியா இல்ல 1 லட்சம் கொடுத்து 2 லட்சம் வாங்கினியா? எவ்வளவு டபுளிங் பண்ண? அப்படின்னா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதியா. எல்லாரும் உள்ள உட்கார வைங்க. சொன்னதே சொல்லாதீங்க. என்ன எங்க பிரச்சனை? டபுளிங் சார். எந்த ஏரியா சார்? வண்ணாரப்பேட்டை பூ மார்க்கெட் சார். வண்ணாரப்பேட்டை பூ மார்க்கெட். நல்லா வருதியா என் வாயில? அந்த ராமநாதன் என்னன்னா நமக்கு தெரியாமையே கோடிக்கணக்கான ரூபாய் வச்சு டபுளிங் பண்ணிட்டு இருக்கான். அவனை கூட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு 4 வெளுத்த மேட்டரை கரெக்ட் பண்ணதுக்கு வக்கு இல்ல. வயசான ஒரு பெரிய மனுஷனை கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு என்ன விசாரிக்கிறதுக்கு பேல சீன் போறீங்களா? அனுப்புங்கயா. யோ சார் வாயா. என்ன ஜெகன்? ஹலோ சார். உட்காருங்க. யார் அது? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார். முதல்ல இந்த ஏரியாவில் வந்து அந்த ஆளை கூட்டிட்டு போங்க. சுத்த தலைவலிங்க. சரியான படிக்க ஆக்ஷன் எடுக்கலன்னா பெட்ரோல் கேன் எடுத்துட்டு வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாலே தீக்குளிப்புன்னு சொல்லி கால் டாக்ஸிக்காரங்களாம் மிரட்டிட்டு இருக்காங்க. போய் அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க போங்க. சாரி ஃபார் த ட்ரபிள் சார். தேங்க்ஸ். நான் இன்ஸ்பெக்டர் சந்துரு தான் பேசுகிறேன். ஆமாம், மாநாட்டுக்கு என்ன தெரியும் சொல்றதை செய்ய போய். டேய், என்னடா இது? அண்ணாச்சி கூட அன்சிகா ஜோடி போட்ட மாதிரி சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு ஃபிகரு. டேய் இங்க வாடா. சொல்லுக்கா, நகா பண்ணும் என்ன ஹெல்ப்? இங்க நவ்யா வீடு எங்க இருக்கு? நான் அது நவ்யாவா? நானும் நினச்சி வாய போந்தேன். அக்கா அவனை விடுக்கா. நகைய விட்டனா நான் இட்டுன்னு போகிறேன் உன்னை. ராமநாதன் பூக்கடைங்க இருக்கு. அதான் அந்த போர்டு பக்கத்துல இருக்குது பாரு. அதான். ஏய் நில்லு.
ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியல, நீ பாட்டுன்னு உள்ள போற. ஏன் இப்ப என்ன செய்யணும்? ஏய், யாரா பார்க்க போற? உங்க ஓனர் ராமநாதனை. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணதில் அக்யூஸ்ட் எக்மோ ஸ்டேஷன்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் புதுப்பேட்டை போயிருக்கான் சார். அதுக்கப்புறம் அந்த பைக் புதுப்பேட்டையிலேருந்து வெளியே வரவே இல்லை சார். என்னை பற்றி யார் சொன்னது உனக்கு? சந்தையில் டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட் நீ, உன்னை பற்றி யார் சொல்லணும்? இப்படி தான் ஏற்கனவே ஒரு பொண்ணு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்தா. சும்மா சொல்லக்கூடாது, ஆம்பளைங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டா. டேய், நீ ஏன்டா இங்கே நிற்கிற? அபிட் ஆட்டுமாக்கா? இது இந்தா, போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. அப்படியே உனக்கு ஏதாச்சும் வேணா வாங்கிக்கோ. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா வா. புரியுதுக்கா, பக்காவா புரியுது. மெதுவாக வரேன். இப்போ நீ சொல்லு, அந்த பொண்ணை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. அவ கதையை விடு, உள்ளவா. உனக்கு எப்படி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பேன்ல, அதான் கேட்டேன். மாலிக் உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? போன வாரம் ஃபுல்லாக மாலிக்கோட தானே சுற்றிட்டு இருந்த நீ. மாலிக் காரில் பணம் எடுத்துகிட்டு போகிற நியூஸை யார்கிட்ட சொன்ன? ஏய், யாரு நீ? ஏச்சு வெளியில போடி. மாலிக்கோட பண விஷயத்த சொன்னதுக்கு எவ்வளோ காசு வாங்கினியோ அதை விட 3 மடங்கு அதிகமாக தரேன். அவன் பேரை மட்டும் சொல்லு. ஏய், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? தினமும் ஒருத்தன் கூட போய் பொழப்பு நடத்துறவதா நானு. அதுக்குன்னு கொள்ளை அடிச்சோ யாரையும் காட்டி கொடுத்தோ பொழப்பு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வேணும்னா ஒரு நாள் என் கூட வந்து பாரு, தேவைக்கு அதிகமாவே நான் சம்பாதிக்கிறேன். சரி, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். உன் ஃபோனை மட்டும் நான் பார்க்கலாமா? நான் இவ்வளவு சொல்லியும் நம்பலல. நான் எவன் கூட பேசுறேன், எவன் கூட போய் சுத்திட்டு வந்தேன்னு நீயே விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. தேங்க்ஸ். எனக்கு இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை. உன் அப்ரோச் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்ல. ஹாட்டி. யோ, கொரியர் நட்டுறீங்களா இல்லை வேற ஏதாச்சுமா? வேற ஏதாச்சுன்னா புரியலையேம்மா. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏன் கொதிச்சு பேசுறீங்க? உட்காந்து கூலா ஆகுங்க. எப்படி கூல் ஆக முடியும்? It was an express delivery, extremely confidential. ஆனா கரெக்ட்டா உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துக்கிங்க. I'm going to sue you. இத பாருமா, இதெல்லாம் பிரிச்சு பார்க்குற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்ல, அவசியமும் இல்ல. அப்போ நீங்க பார்க்கலனா உங்க டெலிவரி பாய் பாத்துறப்பா. எங்க பசங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஹலோ, இத டெலிவர் பண்ணவன நான் இப்ப பார்க்கணும். ஐயோ, உட்காருங்க மேடம். எந்த ஏரியா நீங்க? சாந்தி நகர். சாந்தி நகர். ஓ, நம்ம சக்தி. டேய், அவனுக்கு போனை போட்டு முதல்ல நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு போக சொல்லு. டெலிவரி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். திருட்டு பசங்களை எல்லாம் வேலைக்கு வச்சா இப்படி. ஹலோ, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இது ஒன்றும் ஃபினான்ஸ் கம்பெனி இல்ல, திருடனா பார்த்து வேலைக்கு வைக்கிறதுக்கு. இஸ் எ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், தெரியுமா? டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கானவனால தான் இவ்ளோ டீடைல்டா கொள்ள அடிக்க முடியும். ஏன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நான் கவர் கிழிக்க மாட்டானா? இன்னைக்கு சென்னையில் நடக்கிற பாதி செயின் ஸ்நாச்சிங் படிச்ச பசங்க பண்றது தான். அவன் நம்பரை மட்டும் கொடுங்க, நானே பேசிக்கிறேன். ஃபோன் நம்பர்லாம் தர முடியாது. உங்க அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, வந்தது வீட்டுக்கு வர சொல்றேன். எவனும் வீட்டுக்கு வர வேண்டாம், நானே அவனை கவனிச்சுக்கிறேன். ஐயோடா, கொஞ்சம் விட்டுருந்தா போட்டே தள்ளியிருப்பா போல இருக்கே. People concerned, Bhagavad Gita, Bible, Quran are noble books. As far as my concern, this is only my noble book. Baby, you know why? This is going to change our life. Yeah. Lots of stuffs to do in our lives. I was worried before. Hannah, you know one thing? Okay. The life is going to be changed. We have abundant money in our hand. I'm glad now. We are going to marry. We are going to have a kids. Okay. You know, the hard phase is going to be over. Shut! Who are you? What do you want? Vinny, why are they holding a gun? What's happening?
Vinny! What do you want? What's going on? Silence! What's happening? Silence! What's going on? Silence! Why the hell are you? சில நேரங்களில் சைலன்ஸ் ஆக்குறதுக்கு வயலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. 10 ரூபா வச்சிருக்கவன் 1 ரூபா பிச்சை போடுறான். 100 ரூபா வச்சிருக்கவன் 10 ரூபா பிச்சை போடுறான். 1000 ரூபா வச்சிருக்கவன் 100 ரூபா சும்மா செலவு பண்ணுறான். 1,00,000 ரூபா வச்சிருக்கவன் 1000 ரூபாவுக்கு பார்ட்டி கொடுக்குறான். ஆனால் கோடி ரூபா வச்சிருக்கவன் 10 பைசா கூட எவனுக்கும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கோடீஸ்வரன் இருந்து நாம கொள்ளையடிச்சா நமக்கிட்ட இருந்து நீ அடிச்சுக்கிட்ட பாத்தியா? எங்க வச்சிருக்க பணம்? அங்க இருக்கு. சொல்லு. சொல்லிடுறேன் பாஸ். பணம் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் பாஸ். எங்க இருக்கு சொல்லு. Catch him, man. Catch him. Boss. Get up, boss. Get up. Get up. Catch him! Catch him! Catch him! Hey, நில்றா. டேய், நான் முன்னாடி போறேன். நீ முன்னாடி வா. கம் ஆன். சீக்கிரமா வா. அவனை மட்டும் பிடிக்கலன்னா சாவடிச்சிருவேன். எங்கடா போய் தலைஞ்சுங்க எல்லாம்? இவனுங்களை தேட வேண்டியிருக்கு. ரியா, ஏய் என்னடா எப்ப பார்த்தாலும் போட்டு பேசிட்டே இருக்குடா? ஐயோ, டேய் ஒரு 1/2 நாள் லீவ் வேணும்டா. டேய் இப்பதானடா வந்த, இன்னும் ஒரு கஸ்டமர் கூட வரல, அதுக்குள்ள லீவ் வேணுங்கிற? ஆமாம், அப்படியே கஸ்டமர் வந்துட்டாலும் ப்ளீஸ்டா. சரி போ. தேங்க்ஸ் மச்சான், பாய். யாராவது? ஓ மை காட், யாரும் பார்க்கல. ஹலோ பிரதர். ஓ மை காட் பிரதர், ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம். பிரதர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, உட்காருங்க. ஐயோ,
இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் கடவுள் பார்க்குறானோ இல்லையோ, சேட்டலைட்டும் சிசிடிவி கேமராவும் பார்த்துக்கிட்டே இருக்கு. தப்பவே முடியாது. உனக்கு முன்னாடி ஒரு வண்டி வரும், அதை ஃபாலோ பண்ணி வா. போ போ. போடா. போ போ, முன்னால போ. எங்கே இருக்கா அவன்? போயிட்டான் சார். எங்கே போனான்? அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போயிட்டேன். மறுநாள் அங்கே போய் பார்த்தா அவன் அங்கே இல்லை. எங்கே போனான்னு தெரியல சார். ஓய், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேச முடியாதுல்ல, அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. எந்த ஹாஸ்பிட்டல்? நேஷ்னல் ஹைவேல போகிற வழியில் ஒரு ஹாஸ்பிட்டல், பேர் தெரியல. எடுத்து குடி. பழக்கம் இல்லை சார். வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தண்ணி கூட கொடுக்காம இருந்த எப்படி? இல்லை, வேணாம் சார். ஏன்? பழக்கம் இல்லையா? இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிருக்கேன் சார். நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். குடி. சார், அவரை எதுக்காக தேடுறீங்க? பசி. 5 பேருக்கு சமையல் பண்ணி 5 பேர் சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரே ஒருத்தன் சாப்பாடு சட்டியை தூக்கிக்கிட்டு ஓடிட்டான்னா எப்படி இருக்கும்? ரொம்ப பசிக்கும் சார். பசி பசி பசி. ஓ, ஓய், இங்க வா. தூக்கி போட. டக் டக். டோர் தர.
என் ரூம்ல படுக்க ரொம்ப பயமா இருக்கு. ஒரு ரூம்ல படுத்துக்கலாமா? ஓ போய் படுத்து தூங்கு. போடா போய் தூங்கு. சார் தூங்குற வரைக்கும் இந்த புக்கை கொஞ்சம் படிச்சுக்கிறேன் சார். ம் 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 சார் சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார் சார் பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். சொல்லிடுறேன் சார். நாங்க ஒன்றும் தேடாம இல்லை, ஒரு வருஷமா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இந்த கேஸ் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. எந்த தடையும் இல்லாம நைட் 11:11 இந்த மர்டர் நடந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்து கிடந்தது பாத்ரூம்ல இருக்கிற வாட்டர் டப்ல. அவளை தண்ணியில முக்கி சாகடிச்சிருந்தாலும் அவ வயிற்றுக்குள்ள நல்ல தண்ணி இல்ல, சீ வாட்டர் இருக்குதுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. சோ மர்டர் வீட்ல நடக்கல. என்ன சார் சொல்றீங்க? கொலை வீட்ல நடக்கலையா? தெரியல. செத்து போன அந்த பொண்ணே நேர்ல வந்து சொன்னாதான் அந்த கொலைகாரன் யாருன்னு தெரியும். புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரமாவே நாங்க கொலைகாரனை கண்டுபிடிப்போம். We will get them soon. Okay sir, thank you. Okay. அண்ணா, ஏன் அண்ணா என்னை விட்டுட்டு போன? நீயும் நானும் வாழ்ந்த வீட்டுல இப்போ நான் மட்டும் தனியா இருக்கேன். உன்னை கொன்னவன இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்டா நீயே வந்து சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான். நீயே அவன்கிட்ட சொல்லணும், என்கிட்ட சொல்லு. நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு கிழிச்சு குத்தி கொதறி கொண்டு கல்லறையில கொண்டு வந்து போடல. ஹலோ ஜோசப், ஜோசப் கேக்குதா? என்னங்க? ஹலோ பேசுங்க.
பாட்டுட்டு பேசிட்டே இருக்க, என்ன பேசுங்க. சிக்னல் இல்லையா? ஹலோ, என்ன நீங்க? ஹலோ அண்ணோ, எந்த பொண்ணையும் பார்க்கறது இல்ல, பேசுறது இல்ல அண்ணோ. ஹலோ, இப்போ வரைக்கும் உன்னை மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா உனக்கு? அப்புறம் ஏன் அண்ணா என்ன பயப்படுத்துற? ஹலோ ஜோசப், சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பேசுறது கேக்குதா ஜோசப்? ஹலோ, நீ வந்திருக்கன்னு தெரியும். நீ இங்கதான் இருக்கியா? என்ன ஜோசப், நான் பேசிட்டே இருக்கேன், நீ உளறிட்டே இருக்கியே. எனக்கு வேற ரொம்பவே பசிக்குது. பீஸா ஆர்டர் பண்ண சொன்னேன், நீ ஆர்டர் பண்ணியா இல்லையா? வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர பாரு, சரியா? சரி, போனை வைக்கிறேன், பாய். ஹலோ, போன்ல பேசினது யாரா இருக்கும்? குணானே, வாடா தம்பி. இசை உள்ளவா. அட வாமா. என்னடா தம்பி திடீர்னு சொல்லாம போலாமா? தங்கச்சியோட பார்க்கும்போது நீ இன்னும் அழகா இருக்கடா தம்பி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இருங்க, நானும் வரேன். போங்க, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது உன்னை கலக்கி கொண்டு வாங்க. வீடுலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா கியூட்டா இருக்கு. அம்மா, லெனின்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? லெனின் இல்லைன்னா சத்தியமா செத்துருவேன். அவனுக்கு அம்மாக்கு அம்மாவா இருந்து பார்த்துப்பேன். என்னடி இவ்வளோ எமோஷனல் ஆயிட்ட? உன் லெனினை நீயே வச்சுக்கோ. இந்தா, இந்த காஃபி கொண்டு போய் கொடு. லேட்டராக்ஸ்ல மனு கொடுத்தா தம்பி, இனிமேல் கொட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். பாப்போம். அண்ணா எடுத்துக்கோங்க. நீயும் எடுத்துக்கோ. என்னம்மா அது? காபி. குடிக்கிற பொருள் தானே தம்பி, கொஞ்சம் கவனமா குடிடா. தம்பி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. குணா, டேய் குணா, குணா, டேய் குணா, டேய் குணா, கதவு தர்றா. டேய் குணா, வந்துட்டேன் இருங்க. டேய் குணா, இரியா, கதவை உடைச்சிருவ போல. டேய் காமராசு, நீயா? என்னடா நேரத்தில்? டேய் மாப்பிள்ள, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா மாப்பிள்ள, 2 லாரி ஃபுல்லாக லோடாக கொண்டு போகிறானுங்கடா. ஒரே நாத்தம், குடலை புடுங்குது. நீ வாடா மாப்பிள்ள, என்னன்னு போய் கேட்போம். அவங்கள கேட்க ஆள்லன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இருடா மாப்பிள்ள, வரேன். எங்க பாத்துங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடப்போகுது. டேய், நீ கம்முன்னு தூங்குடி. அவங்கள என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். இப்படியே விட்டோம்னா உசுரோட எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சிருவானுங்க. ஹலோ அப்பா. சொல்லுமா. என்னம்மா கோமதி இந்நேரத்தில்? அப்பா, குணா வெளியில கிளம்பி போறாருப்பா. ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். என்னம்மா சொல்ற? இல்லப்பா, காரங்களாம் ஏதோ குப்பையை கொட்டுறதா காமராஜ் அண்ணா வந்து சொல்லிச்சு. ஏமா இதெல்லாம் பண்றான்? நிக்கிறானுங்க ஒரு முடிவு கட்டணும்டா. வாங்கடா, அந்த நிக்குது, அந்த வண்டி தானடா. ஆமாடா மாப்ள, அந்த வண்டி மாப்ள. ஊரே தூக்குற குப்பைய வாடா. ரொம்ப ஆடுறாங்க. டேய், நான் பண்ணல. ஊரே நாச விட்டுருங்க. ஏய் காமராஜ், என்ன கர்மத்தை விடுக்கான்னு போய் பாரு. திரும்ப வண்டி எடுக்க வருவாங்கல்ல, வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். இப்படியே கொட்டி ஊரே நாசம் பண்ணி இருக்காங்க. நம்ம பாத்துட்டு சும்மா இருக்கறானே. என்னடா பண்றது இவங்கள? ஏதாவது அவங்கள செஞ்சாவணும்டா. மாப்ள, இங்க ஆடு கோழின்னு செட்டு போன கண்ட கறியெல்லாம் கொட்டி வச்சிருக்கானுங்கடா. அது மட்டும் இல்லடா, பூரா கண்ட மெடிசனும் இன்ஜெக்ஷனும் கருமும் எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கானுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாதுனே. இந்த கவுன்சிலரை டேய் குணா, எங்கடா அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? ஊருக்கு போறதால தான் போயிட்டு வரோம். எதுக்குடா? மறுபடியும் வந்து குப்பையை கொட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரா? இந்த
என்னடா சொல்ற? என்னத்த சொல்றது? யாருமே கேட்கலன்னா இப்படி தான் வந்து கொட்டிட்டே இருப்பானுங்க. உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். குணா ஏய் என்னடா இது? உங்களுக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை? ராத்திரி ஊர் உறங்கினதுக்கு அப்புறம் புறத்தால இந்த வேலையை பண்ணுவாங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும்டா. நீங்க ஏன்டா வச்சம்லடா மையி? அதான் ராத்திரி முதல்ல நம்மள நாய் மாதிரி அலைய விடுறானுங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஊர் எம்எல்ஏவும் கவுன்சிலர் தான்டா பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் அந்த கவுன்சிலர் தான் காரணம். எல்லாம் நமக்கு தெரியுது. யார் போய் கேள்வி கேட்கறது? எல்லாம் நம்ம தான் கேட்கணும். வெட்டியை வாங்கும்போது ஓட்டு போட்ட ஒருத்த மோமும் அவங்களுக்கு ஏன் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்பா. இவங்களை எப்படியே விட்டோம்? ராத்திரி உறங்கினதுக்கு அப்புறம் புல்டோசர் விட்டு காலி பண்ண தயங்க மாட்டானுங்க. காலி மட்டமா பண்ணுவானுங்க. காலி பண்ண இடத்துல சமாதி கட்டி சத்தியம் வாங்கி சபதமா எடுப்பானுங்க. காமராசு, நம்மளால என்ன பண்ண முடியும்? கோபப்பட மட்டும்தான் முடியும். எல்லாத்துக்கும் இங்க ஏத்து நின்னு உடனே கேள்வி கேட்டாதான்டா இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயம் வரும். எதுக்கே தேவையில்லாம பேசிட்டு? வாங்க அவன் வீட்டுக்கு போவான். அவன் சட்டையை பிடிச்சு கேட்பான். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மாதிரியே தூங்குவானே. எப்பா தூங்குறவனை எழுப்பிடலாம்ப்பா. தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஏய் வெளியே வாயா. பெண்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம கிட்ட கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு நிப்பானுங்கடா. ஏது நமக்கு ஏதாச்சும் வேணும்னா ஆச்சரியக்குறி மாதிரி நிமிர்ந்து நிப்பானுங்க. இதெல்லாம் நமக்கு பழகின ஒண்ணு தானே. கேள்விக்குறி வெளியே வாயா. யோ கவுன்சிலர் வாயா வெளியே. வாங்கயா போவோம். தொண்டை தான் போச்சு. யோ இன்னைக்கே ஏரியா பக்கம் வருவல வாயா சலிச்சிடுறோம். நானே இப்படி உம்முன்னு உட்காந்துருக்க. இந்த காமராசு பையன் அவ்வளோ பேருக்கு முன்னாடி உன்னை வச்சு அசிங்கப்படுத்துறானா? அது மட்டும் இல்லாம சுத்தி அவ்வளோ போலீஸ் இருக்கும் போது உன்னை முட்டி செத்த பையன்றானா? ஊருக்குள்ள நம்ம எல்லாரையும் மொக்க பண்ணிட்டானே. ஏய் குணா நைட்டோட நைட்டாக ஊர்காரங்களை கூட்டு போய் கவுன்சிலர் வீட்டில் ரவுண்டை கட்டியிருக்கான். அதனால் கவுன்சிலர் அவன் மேலே கொலை காணில் இருக்கான். இப்போ மட்டும் நம்ம இறங்கி செஞ்சோம், நம்ம மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. பசங்களை வெளியிலேருந்து வர வச்சு அந்த குணாவை தூக்க பணத்தை இறக்கும்டா. எவனாவது ஊருக்குள்ளே நம்மகிட்ட உரண்டை இழுத்தா இதான் கதிங்கிற பயத்தை காட்டணும்டா. இந்த புட்டி செத்த பையன் தான் முதல்ல வந்து வரல எடுத்தான். சார், ஊருக்காரங்க வீட்டை ரவுண்டு கட்டி இப்படி வந்து ஏறுவாங்கன்னு நமக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இந்த குணா பையன் தான் சார் அவ்வளோத்துக்கு காரணம். ஆரம்பத்துலேருந்தே அவனை ஊர் விஷயத்தில் தலையிட விட்டோம்ல, அதான் ஜல்லிக்கட்டு காலை மாதிரி திமிரிக்கிட்டு திரிறான். குணாவோட ரத்தம் இள ரத்தம்டா. அரசியல் பேசதான் செய்யும். நம்ம அனுபவத்துக்கு முன்னாடி அவனையெல்லாம் அரசியல் பண்ணவே விடக்கூடாது. சாரே ഇവിടെ നടന്ന എല്ലാതും ഞാൻ അറിഞ്ഞു സാർ. ഞാൻ സാറിനെ മാത്രം വിശ്വസിച്ച സാറേ. നിങ്ങൾ മാത്രം എല്ലാ കാര്യങ്ങളും ഭംഗിയായി ചെയ്തു തരണം. എനിക്ക് പേടിക്കേണ്ട സാറേ, ഞാൻ കൂടെയുണ്ട്. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, உங்களை சொல்லணும். மண்ணை தின்னாலும் மரவா தின்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா சொன்னாங்க அந்த காலத்தில். பெரியவங்க சொன்னாலும் பெருமாள் சொன்ன மாதிரின்னு நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? ஒன்றுதான் சேட்டா, ഇവിടെ வந்த விஷயத்த பறையும். ശരി സാറേ, സാറ് പറഞ്ഞതിൽ എനിക്ക് സന്തോഷം. അത് മതി സാറേ. ചെറിയൊരു പ്രശ്നം സാറേ, ഇന്ന് രാത്രി മുതൽ 2 ലോഡ് എക്സ്ട്രാ വരുന്നുണ്ട് സാർ. അത് സാറ് തന്നെ ചെക്ക് പോസ്റ്റിൽ ക്ലിയർ ചെയ്യണം സാറേ. சேட்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு ஊருக்குள்ளே அரை டவுசர் போட்டவெல்லாம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அசைஞ்சாலும் அடி சரிக்கிடும்னா நீ வைக்கிற ஒரு அடியும்
பார்த்து നിദാനமாக വയ്ക്കണംண்ணേ. നിങ്ങൾക്ക് ഒരു പ്രശ്നം വരില്ല സാറേ, എല്ലാം നല്ലതുപോലെ നടക്കും. ഇതിന് ഞാൻ ഉറപ്പ്. ആലോചിക്കാതെ ഈ പണം പിടിക്കും സാറേ. എന്താ സാറേ ആലോചിക്കുന്നു സാർ? ഇടിക്ക് സാറേ, ഇടിക്ക് സാറേ. மறுபடியும் உனக்காக ரிஸ்க் எடுக்கிறேன். மகா, விஷயம் வெளில தெரியுது முன்னாடி வேலையை முடியுமாகா? ஊருக்குள்ளே ரத்தங்க சாரான்னு சொல்லி ஊரு ஃபுல்லாக பேசிக்கிறேன் மகா. நான் டாக்டருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுவும் சரிதானே. ஊரை மீறி காரணங்க ரொம்பவும் ஒத்துக்க முடியாது. நீங்கள் கேம்புக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் பேர் கெடாமல் மக்கள் பிரச்சனை இப்போதைக்கு டைவர்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதிகாலை கரெக்ட் பண்ணிவிடு. இந்த மகா இது 4 ரூபா இருக்குது, பார்த்துக்கோ. சரி சார், அதான் சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே பண்ணிடுவோம். குணாவசத்துலையும் சரி, ஊர் விஷயத்துலையும் சரி, பட்டும் படாமல் இருந்துக்க. எப்படி நான் சொல்கிறப்ப மட்டும் செஞ்சால் போதும். சரிங்க சார், அதான் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரி செஞ்சுருவோம். கவுன்சிலரும் போலீஸும் மக்களை வேற பக்கம் திசை திருப்ப முயற்சி பண்ணாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சார் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி மெடிக்கல் கேம்ப் ஒன்று இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் உங்களோட பிளட் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வசதியாக இருக்கும். நான் வண்டி நிறுத்து. என்ன பண்ணுறாங்க? ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏய், என்னடி யாரும் வர மாட்டாங்க? என்ன நடக்குதுங்க? பாருங்க சார், உங்கள் ஊர் மக்கள் யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சார். பிளட் சாம்பிள் கொடுத்தா தான் சார் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் மூவ் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்களாச்சும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மூர்த்திண்ணே, கீதாக்கா, எல்லாம் கேட்டுங்க. அதிகாரிங்க நம்மளை பராமரிக்க தான் டாக்டர் அனுப்பியிருக்காங்க. நம்ம தானே கவுன்சிலர்கிட்ட நம்ம உரிமையை கேட்டோம், அதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் நாமளே கோஆப்ரேட் பண்ணலன்னா எப்படி? எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. உங்க கோவம்லாம் நியாயமா இருந்துதான். கோவப்படாம தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க. அக்கா வாங்கக்கா, வாங்கண்ணே. அதான் நம்ம இழுத்த இழுப்புக்கு வந்துட்டாங்கல்ல, யோசிச்சா எப்படி? மேடம், நீங்க உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க சகா என்ன. வணக்கம். வணக்கம் பாய். சகா என்ன நல்லபடியாக முடிஞ்சிடும்ல? கவலைப்படாதீங்க பாய், எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே போயிட்டு வரேன். நல்லதே நினைப்போம். வாங்க செல்வம். சகா என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சுண்ணே? பாய், நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடந்தது ஒன்று. எப்படியாவது லெலினை சரண்டர் பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் நான் இங்கே கொண்டு வந்தேன். ஆனால் அக்யூஸ்டா வேறு ஒருத்தனை சரண்டர் பண்ணியிருக்காங்க. லெலின் மேட்டரில் வேறு
பெரிய ஆளோட தலையீடு இருக்கணும்னு தோணுது பாய். என்னென்ன சொல்றீங்க? இனிமே தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லெலின் ஜாக்கிரதையா இரு பாய். லெலின் ஒரு 2 நாள் எங்கேயும் போகாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏ தம்பி, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. சலீமு, எல்லாம் நல்ல விதமாக நடந்தால் நாளைக்கு நடக்க போகிற திருவிழாவில் கரங்கெடுக்கிறதா வேண்டியிருக்கையா. இனிமேல் எல்லாம் அந்த ஆத்தா பார்த்துக்குவா. கவலைப்படாமல் சந்தோஷமா இருடா. நாளைக்கு நடக்கிற திருவிழாவில் கல்தா பண்ணுவோம். பசங்களை இறக்கியாச்சா? இந்த தப்பு நடக்காம பார்த்துக்க. இசை, ஏய் இசை, சீக்கிரம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னையா ஊருக்கு நல்லது பண்ணுறது எல்லாம் பேசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் வரேன். அண்ணே வந்ததே எங்கள் திருவிழாவுக்கு பெரிய கௌரவம் தானே. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நல்லா போகலாம். வாங்க போகலாம். மாலை போட்டு மரியாதை பண்ணுப்பா.
டேய் மாப்ள என்னடா ஆச்சு? ஒண்ணுடா, எல்லாம் அந்த கவுன்சிலரோட வேலை தான்டா. அவனை சும்மா விடாத மாப்ள. வாடா. டேய் வாடா போலாம். யோ கவுன்சிலரே வாயா இல்ல. யோ வெளியே வாயா. என்னடா இது கேட்டா இல்ல சென்ட்ரல் ஜெயிலு செவ்வரா இத்த முக்கைக்கு போட்டு வச்சிருக்காங்க. பாத்தீர் பாத்துடா பா என்ன பண்ணுவீ? இந்த பவுரை காப்பாத்துறதுக்கு இப்படி நான் வளவட்டிதான் இருக்கேன். என்னடா கடைன்னு இருந்தா பிரட்டா வச்சிருப்பாங்க, வெறும் மாவாவே வச்சிருக்காங்க. இது என்னடா பிரட்டா? போன வருஷம் பொங்கலுக்கு போட்டது மாதிரியே இருக்கு. முட்டை வச்சிருக்காங்களே, ஒரு ஆம்லேட் போட்டிருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பாயில் போட்டிருக்கலாம், இல்லை ஒரு கலக்கி போட்டிருக்கலாம், ஒரு கிழக்கி போட்டிருக்கலாம். ஒருவேளை சினைக்கிணக்கு வருமோ? அத்தாடி பார்த்து தாண்டா கால வைக்கணும்.
மூளைக்கு மூளை பிரட்டாவா வச்சிருக்கீங்களடா. என்னடா அது மொத்தமா வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையா வச்சிருக்காங்க. என்ன பண்றது, ஆபத்துக்கு பாவம் இல்ல, சாப்பிடுவோம். அப்பா அப்பா திருடன் வந்திருக்கான்ப்பா. யாரு? திருடன்பா. திருடனா? ஆமா. அப்பா என்ன? அது எலிக்கு வச்சது. சரி, அமைதியா இரு. ம். அக்கா சொகத்தை. ஏய் ஏய், உன் பேர் என்ன? பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு ஏழுமணிங்க. நான் மணி என்னன்னு கேட்கல, உன் பேர் என்னன்னு கேட்டேன். இல்ல, என் பேரே ஏழுமணி தாங்க. 7 மணிலாம் யாராவது பேர் வைப்பாங்களா? இல்லங்க, நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா சொல்லியிருக்காரு என் மயன் 9 மணிக்கு பிறப்பான்னு. எங்க அம்மா சொல்லியிருக்கு அதனால இல்ல, என் மயன் 8 மணிக்கு டான்னு பிறந்துருவான்னு. எங்க அம்மா சும்மா இருப்பாளா? என் பேரை 6 மணிக்கு டான்னு பிறப்பான்னு சொல்லிருச்சு. இவ எல்லாத்தையும் நான் ஏமாத்தி விட்டு 7 மணிக்கு பிறந்துட்டேன். 6ம் இல்லாம 8ம் இல்லாம 9ம் இல்லாம நான் 7 மணிக்கு பிறந்தேன்னா அதுவே என் பேரு 7 மணின்னு உருவாக்கிருச்சு. இதெல்லாம் ஒரு காரணம். உடம்பு நல்லா தானே வச்சிருக்க, அப்புறம் ஏன் திருடி சாப்பிட்ற? இல்லைங்க, நைட்டு சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராதுன்னு எங்க அம்மா சொன்னுச்சு. அதான் சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். நல்லா வியாக்கியானம் பேசுற, இங்கே இரு, வரேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிர பாத்தியா? ஏய் இங்க வா. இவ பெரிய அம்பானி குறை சொல்ல வந்துட்டாரு. சாப்பிடுறதே ஓசி இட்லி, இதுல எடுத்து குடுக்குறீங்களோ? மனுஷனுக்கு மரியாதை முக்கியம் தம்பி. உன்னை நான் மனுஷனாவே நினைக்கிறடா, மானங்கட்ட பயலா நினைக்கிறேன்டா. நாளைக்கு நீ இட்லி சாப்பிட வரும்போது வீட்டுல இருந்து காசு எடுத்துக்கிட்டு வரணும். இல்லைன்னா குறவளைய கடிச்சு துப்பி விடுவேன். போடா போடா போடா. சரிங்க, விட்டு போனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. இல்லங்க நான் வரேங்க. ஏய், எங்க போற? முதல்ல சாப்பிட்ட பரோட்டா காசு கொடுத்துட்டு போ. ஆமா, இது பெரிய ஸ்டார் ஹோட்டலு, இதுக்கு காசு வேற கொடுப்பாளா? ஒரு பரோட்டாவுக்கு என்ன காசு கொடுக்கணும்? அது சாதாரண பரோட்டா கிடையாது, எலி சாவறதுக்காக ஸ்பெஷலா செஞ்ச பரோட்டா. என்னது, எலி சாவறதுக்காக ஸ்பெஷலா செஞ்சதா? அதே மயக்கம் வந்துச்சா? நான் பசி மயக்கம்ல நினைச்சேன். நல்லா சமாளிக்கிற, முதல்ல 5 ரூபா வச்சுட்டு போ. அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல். என்ன? பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளோ? 5 ரூபாயுமே கம்மியாத்தே இருக்கு. அப்போ காசே இல்லைன்னு சொல்றேன். சரி, என்ன சொல்ல போற? எப்பயும் போல உள்ள போய் பாத்திரம்லாம் கழுவி நான் வரேன். போ உள்ள போ. டேய், இவனை பாத்திரம்லாம் கழுவ சொல்லு. போயா. அட முனிக்கண்ணு, உனக்கு வந்த சத்திய சோதனையாடா? வேணும்டா உனக்கு. சாம்பாரை ஊத்திக்கடா, இல்ல விக்கிக்கிட்டு செத்துற போற. வாடா. வெயிட்டர். வாங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? இந்த ஹோட்டல் வேணும்பா. போய் முதலாளியை கூப்பிடு. சார் சார், யாருன்னு தெரியல அவங்க. யார் நீங்க? ஏன் நின்றுட்டே பேசுறீங்க? உட்காருங்க, உட்காந்து நிம்மதியா பேசலாமே. அட உட்காருங்க கண்ணன். என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. கண்ணன், கத்தி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு 40 வயசு. பாடி எப்படி இருக்கு? உடம்புல ஒரு நோய் கூட இல்ல, பாத்தீங்கல்ல? ஆனா உங்களுக்கு 35 வயசு.
பிபி இருக்கு, சுகர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வேற வந்திருக்கு. கோபத்தை குறைங்க. நியாயமா தொழில் நடத்துறவங்களுக்கு கோபமே வரக்கூடாது. இதே எனக்கு கோபம் வந்திருந்தா கோவிலுக்கு போன உன் பொண்டாட்டிய கடத்தி வச்சுட்டு சும்மா இருந்திருப்பனா? ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. இந்த அவமானம் தாங்காம நீ தூக்கு போட்டு செத்திருப்ப. இல்ல பொண்டாட்டி மேல உள்ள பாசத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்திருப்ப. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த கடை எப்படியும் சேல்ஸுக்கு வரும். அப்ப இந்த ஹோட்டலை நான் தான் வாங்க போறேன். செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ பார்க்கவா போற? இல்ல இல்ல, பிரச்சனை பண்ணாம ஒரு கையெழுத்த போட்டுரு. டேய் குட்ரா. பேனா குட்ரா. கையெழுத்து போடுங்க கண்ணன், கையெழுத்து போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இது பாருங்க, பிரச்சனை பண்ணாம கையெழுத்து போட்டா உனக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டு உன் பொண்டாட்டிய பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். இல்லன்னா தெரியும்ல, எத்தனை சினிமா பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கணுமே என்ன நடக்கும். போடு. டேய், கையெழுத்த பாத்தியாடா? எவ்வளவு அழகா இருக்கு. என்னதான் இருந்தாலும் படிச்சவன் தாயா, அழகா போட்டு. டேய், இந்த எடுத்து வை, சேஃபா வை. டேய், இன்னையில இருந்து இந்த ஹோட்டல் நம்மளோடதுடா. கண்ணன், பயப்படாத, பணம் உன்னை தேடி கரெக்டா வந்துடும். ஓகே, பட்டுவா. தேங்க்யூ. வாடா. ஒரு பெரட்டா விலை எவ்வளவு? ஒரு பெரட்டா விலை எவ்வளவு? பரோட்டாவா? சூப்பரா இருக்கு. அதுலயும் குருமா பிரமாதம். குருமாவுக்கு பிறந்தவ எவ்வள? அது இல்ல, ஒரு பெரட்டா விலை எவ்வளவு? எனக்கு காது சரியா கேட்காது, கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. அட பக்கிப்பயவுல, இத முதல்ல சொல்ல வேண்டியதாண்டா. அண்டாவாயா? ஒண்ணுமில்ல, நல்லா சாப்பிடு. அந்த 4 தக்காளி வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? இந்த ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, இந்த வெட்டிரப்பா. வெட்டடமா? ஒண்ணு இல்ல, நீ தின்னு. நல்லா இருக்கு. காதலின் தெய்வம் ஒன்று. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் கோவில்ல திருவிழா வச்சிருக்கோம், அதனால அவசியம் நீங்க திருவிழாவுக்கு வந்துடணும். நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டா பெருமை, நம்ம ஊருக்கும் பெருமை. அவசியம் வந்துருங்க. ஏதோ உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. செய்வார். வரேன். ஏப்பா, ஒரு நிமிஷப்பா. இவங்க பெரிய மனுஷனுக்கு காட்டிக்கிறதுக்காக வெள்ளை வேட்டி சட்டை போடுறாங்களா, இல்ல வெள்ளை வேட்டி சட்டை போட்டதுனால இவங்க பெரிய மனுஷங்களா? இந்த பாரு, என்ன பார்த்து எதுக்கு அந்த கேள்வி எல்லாம் கேக்குற? அப்படியே எனக்கு பதில் தெரிஞ்சாலும் உனக்குலாம் சொல்லிட்டு முடியாது. போட்டான்னா பேசாம வேலையை பாப்பியா? அப்படியே தெரிஞ்சிட்டாலும் இவர் டப்பு டப்புன்னு சொல்லிடுவாரு. கட்ட புள்ள குட்ட புள்ள கடுக மணி சமஞ்ச புள்ள 4 சமஞ்ச கண்ணம்மா கண்ணம்மா. என்னம்மா முனிகண்ண, நம்ம தான் வண்டியில வந்திருக்கோம். பாப்பா லிஃப்ட் கேக்குது. ஆமாமா, இவர் அப்படியே பெஞ்ச் கார்ல போறாரு லிஃப்ட் கேக்குறதுக்கு. ஒரு நிமிஷம். முனிகண்ண, பாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜோக் அடிக்குது. சிரிக்க வேணா? சரி. என்ன சிரிச்சது போதுங்க, முதல்ல என் காசு எடு. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு அப்படின்ற குரலுக்கு நாங்க எடுத்துக்காட்டா வாழ்றவங்க. ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நீ படிக்கவே இல்லையே, உனக்கு எப்படி இது தெரியும்? ராத்திரி பிள்ளைங்க படிக்கும் போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதானே பார்த்தேன். அன்னைக்கு பஸ்ல கண்டக்டர் கொடுக்க சொன்ன 50 பைசாவை தூக்கிட்டு போனியே, அத கொடு. ஏப்பா, தூக்குனதே தூக்குன, ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்க கூடாது. போய் 50 ஆசை தூக்கிட்டு வந்திருக்க. அமைதியாரு முனிகண்ண. எனக்கு என் 50 பைசா வேணும், அதுவும் இங்கே வேணும், இப்பவே வேணும், கொடு. ஏப்பா,
கொடுத்து விடுப்பா. அந்த புள்ள கிறுக்கு பிடிச்சி செத்துற போகுது. தேவையில்லாம கொலைகேஸ்ல நம்ம 2 பேரும் உள்ள போயிட போறோம். கடை நண்பன் முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. இதுக்கு முன்னாடி மட்டும் சுந்தரம் ஹோட்டல். வாங்க சார். உட்காருங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க? நாங்க ஒன்றும் சாப்பிட வரல. இங்க சுந்தரங்கிறது யாரு? இந்த கூப்பிடுறேன். சுந்தரா. சார் உன்னைய கூப்பிடுறாருப்பா. இதோ வரேன், ஒரே நிமிஷம். சொல்லுங்க சார். சுந்தரம், உன்ன மாதிரி சின்ன கடைக்காரங்களுக்கு என்ன மாதிரி பெரிய ஆளுங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். சுந்தரம், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா, நல்லதுன்னு ஏதாவது ஒண்ணு என் கண்ணில் பட்டா உடனே போய் அதை வாங்கி என்னோடதாக்கிக்குவேன். அந்த மாதிரிதான் இப்போ உன் ஹோட்டலை பத்தி கேள்விப்பட்டேன். உன் கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 10 வருஷத்துல இந்த இடம் ஹார்ட் ஆஃப் த டவுன் ஆக போகுது. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன டீ. சுந்தரம், இந்த சேரு, இங்க இருக்கிற டேபிள், இங்க வேலை செய்யற ஆளுங்க, நீங்க எல்லாமே அதேதான், அப்படியே இருக்கட்டும். அது எதையும் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், சிம்பிள். இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டு இத தூக்கி போட்டுட்டு என் பிராண்ட் வசந்தம் ஹோட்டல்ஸ் அந்த போர்டை வச்சு என்ன சொல்ற சொல்ற? சார், இந்த மெட்ராஸ்க்கு நான் ஒரு அம்மா அப்பா இல்லாத அனாதையாக தான் வந்தேன். இந்த தொழில் தான் எனக்கு சோறு போட்டுச்சு. இந்த ஹோட்டல் வேற எனக்கு சொத்து கிடையாது, எனக்கு சொந்தம். என் அப்பா மாதிரி. ஒரு தமிழனா பிறந்த எவனும் தான் அப்பா பேரை மாற்றிக்க மாட்டான். தயவு செஞ்சு உங்கள் ஆளுங்களை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. சுந்தரம், அவசரப்படாம கொஞ்சம் ரேடியோ ஆன் பண்ணி நியூஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஜாதி பிரச்சனை காரணமாக கல்லூரி மாணவனை வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை 10 மணி அளவில் வண்டலூருக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்த பள்ளி வேன் ஒன்று தண்ணீர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 மாணவர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 12 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுல உன் குழந்தைங்க எதுன்னு தெரியாதனால தான் இப்படி. இல்லைன்னா அப்பனுக்காக உன் பிள்ளைங்க உயிரை விட்டுருக்கும். சுந்தரம், நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல நான் இருக்கேன். என்கிட்ட அடம் பிடிக்காது. உனக்கு இன்னும் 7 நாள் டைம். அதுக்குள்ள உன் முடிவை மாத்திக்க. அப்படியே இந்த போர்டையும் மாத்திக்க. டேய் வாங்கடா. இந்த காலத்தில் காதல் கல்யாணங்கிறது சாதாரணமாயிடுச்சு. எங்களுக்கு எங்கள் பொண்ணு சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குழந்தைங்க தான்
ஏய் நம்ம வெளியில போய் கண்ணாமூச்சி விளையாடலாம். சரி அங்கிள். மதர் லூசின்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 700 குழந்தைங்கள அவங்க ஹோமில் எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. நான் மாசத்துல ஒரு வாட்டி போயிட்டு அவங்க சாப்பாடு போடுவேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். வாங்க சுந்தரம், 2 குழந்தைங்களும் பாருங்க. அந்த 2 பேர் தான் மகேஷும் ரமேஷும். அப்புறம் எப்படி சுரேஷ்னு கேட்குறீங்களா? மா கொஞ்சம் வழி பொறுத்துக்குமா, தொந்தரவு. மன்னிச்சுக்கமா. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த நிலைமை அந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவனையும் தூக்கி வளர்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்கள தூக்கி வளர்க்குற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீங்களும் மறந்துடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் சொத்தை விட சொந்தம் எவ்வளோ பெரிய விஷயன்றத என்ன மாதிரி அனாதைங்களுக்கு தான் தெரியும். எனக்குன்னு இப்போ இருக்கிற சொத்துன்றது
அவங்க 3 பேர் தான். சொந்தம்னு சொன்னா அது உங்க பொண்ணு மட்டும்தான். இப்போ சொல்லுங்க, உங்க பொண்ணை தருவீங்களா இல்லை மாட்டீங்களான்னு? மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயோ உனிக்கண்ணு, நான் மோதிரம் கொடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன். நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? நாங்களும் வரப்பா. இல்லை நீ குழந்தைகளை கூட்டு போ, நான் வந்துடுறேன். சரி அப்பா வந்துடுறேன். சரிப்பா. என்னாச்சு மாப்பிள்ள? அத்தை, தேன்மொழி எங்க? மேலதான் இருக்கா, போங்க. சரிங்க. ஏண்டி நிஜமாவே அவன் உனக்கு ஓகேவா? இல்லடி நீயே மாச சம்பளத்தை பஸ்ஸுக்கு இவ்வளோ, அம்மாவோட மெடிசனுக்கு இவ்வளோ, வீட்டு செலவுக்கு இவ்வளோன்னு கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்க. இதில் இவனை வேற கல்யாணம் பண்ண, நீ லைஃப் ஃபுல்லாக கணக்கு நோட்டை வச்சுட்டு தாண்டி சுற்றணும். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லடி, அந்த 3 குழந்தைங்க தான். என்ன பண்றதுனே தெரியல. எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அம்மா ஆவாங்க. ஆனா நான் இப்பவே 3 குழந்தைங்களுக்கு அம்மா. அதுங்கெல்லாம் எங்க பிறந்துச்சோ, யாருக்கு பிறந்துச்சோ, கருமம் நினைக்கவே அருவருப்பா இருக்கு. இவர் பெரிய அன்னி தெரசா பேர சர்வீஸ் பண்றாராம். இதெல்லாம் தெரிஞ்சுதானே லவ் பண்ண? இல்லடி, அவனை பார்த்தேன், புடிச்சுதான் லவ் பண்ண. ஆனா இப்போ திடீர்னு வந்து அந்த அனாதன் காட்டி அவன் தான் அப்பாங்கிறான், நான் தான் அம்மாங்கிறான். இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கதான் ஊர் இருக்கு, ஆசிரமம் இருக்கு, ஹாஸ்டல்னு இருக்கே. அப்புறம் ஏன் இதுங்களெல்லாம் மடியில கட்டிக்கிட்டு அழுப்புறான்னு தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. என்ன மாப்பிள்ள, பேசிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சு சத்த. இனிமேல் பேசுறது எதுவும் இல்லை. ஏய் தேன்மொழி, மாப்பிள்ள வந்தாரு, பாத்தியா இல்லையா? யாரு? சுந்தரமா? ஆமாண்டி, கீழே வா. ஐயோ